ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குழல் சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சாஹி துக்குடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பால் கொதிச்சு வந்ததும் இந்த மாதிரி விஸ்கோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா கலந்துட்டே இருங்க. அடி பிடிக்காத மாதிரி கலந்துட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கிற அளவுக்கு விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் சுகரை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருச்சு. பாலும் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். பாலோட கலர் நல்லா மாறினதும் இப்போ இதில் நான் ஒரு 3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு கலந்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பால் பொங்கி வரும்போது ஒரு விஸ்கோ இல்லை கரண்டியோ வச்சு அந்த பாலாடையை திரும்பவும் உள்ளே சேர்த்துருங்க. இது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நறுக்கி வச்ச பாதாமையும் பிஸ்தாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து கலந்துட்டு இதை நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இப்போ இறக்கிடலாம். இது இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் நம்ம பிரெட் வறுத்தெடுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பிரெட்டை நான் இந்த மாதிரி முக்கோண வடிவத்தில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ஆனது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பிரெட் துண்டு மேலே நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க அந்த பாலை மேலே ஊற்றிட்டு சர்வ் பண்ணால் நம்மளோட சாஹி துக்குடா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் பிரெட் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும்போதே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை இந்த பாலில் நல்லா பிரெட்டு ஊறினதுக்கப்புறமா சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழல் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.